துன்பு தோன்றிய பொழுது உடன் தோன்றுவான். பகவான் ஒத்தந்தான். கவலைப்படாதேன்னு சொல்றவன் பகவான் தான். பாக்கி எல்லாரும் கவலையை தூண்டி விடுவான். தெரியுமா உங்களுக்கு? ஆமா. இப்போ மணி 7:15 இப்போ 8 மணிக்கு ஏதோ ஒரு ட்ரெயினை பிடிக்கணும்னு மொத்தம் இங்கே கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஜங்ஷனில் போய் பிடிச்சி விடலாமான்னு. சீக்கிரம் போங்க, ஆட்டோவில் பிடிச்சி விடலாம். எப்படியும் 10 நிமிஷம் லேட்டாக தான் வரும், அப்படி சொல்லணும். தெரியுமா? சில பேர் இருக்கா, என்ன இப்போ போகிற வண்டி ஊதிடுவாம்மா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ஹர்ட் பண்ணியே பேசக்கூடாது. ஆமாம், ஹர்ட் பண்ணால் ஆர்ட்டுக்கு கெடுதல். நீ டாக்டரை கேளு. ஆமாம், எப்போவுமே இன்னும் புண்படுத்தி பேசக்கூடாது. நீ நாங்கள் எட்ட பிரச்சனை ராமாயணத்தில் சொல்கிறது தான் டாக்டரை சொல்கிறா. MBBS படித்து விட்டு என்ன சொல்கிறா? ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டெயின். கவலை என்னங்கிறான். பிபி சூட்டப்பானா, ஹார்ட் அட்டாக் வந்தால் கவலைங்கிறான். சுகர் ஏறினா கவலைங்கிறான். ஆமாம், நமக்கு கவலை இருக்குது, தலைக்கு மேலே இருக்குது. ஆமாம், கவலை தலைக்கு மேலே இருக்குது, அதனால தான் ஹார்ட்டுக்கு வருது. புரிஞ்சுக்கோ. அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. தியாக பிரம்மம் வடக்க திருப்பதி பெருமாளெல்லாம் சேவிச்சுட்டு வர்றார். மதுராந்தகத்தில் ஏரி காத்த ராமரை சேவிச்சுட்டு அங்கே ஒரு முதலியார் வீட்டில் அவருக்கு தங்க காசை கொடுத்தா, ஐயோ இதெல்லாம் தொடமாட்டும் எடுத்துன்றுன்னு. அவர் ஒன்று என்ன பண்ணார், பல்லக்கு தூக்குற சிஷியனை கூப்பிட்டு இதை எப்படியாவது ராம கைங்கரியத்துக்கு சேர்த்துக்கோன்னு கொடுத்துட்டார். அவன் பார்த்தா இவர் என்ன தினமும் நாட்டு சர்க்கரையே நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கார், இதை எடுத்துன்னு போனால் புளியோதரை பொங்கல்லாம் போடலாம் அப்படின்னு தங்க காசை வாங்கி பல்லக்கில் வச்சுட்டான். திருடர் கூட்டம் சூழ்ந்துந்து கல் வந்து பொத்து பொத்துன்னு விழருது. சிஷ்யம் போனால் நம்மளை சுற்றி திருடர் கூட்டம்னா. தியாகபிரம்மன் சொன்னார், நம்மள்கிட்ட என்ன இருக்குது? ராமநாமா தான் இருக்குது. இல்லை இல்லை, அந்த முதலியார் கொடுத்த தங்க காசு இருக்குன்னா. ஒன்னார் வாங்க சொன்னார். இல்லை, அது ராம கைங்கரியத்துக்கு தான் கொடுத்தார், ராமனுக்கு தானே கொடுத்தார், ராமனே பார்த்துக்குவான். இருந்தாலும் ராமனை கூப்பிட்டு சொல்லுவோம்னர். அவனோட ஐஸ்வர்யத்துக்கு ஆபத்துன்னு. எப்படி வரணும்னார், என் பல்லக்குக்கு முன்னால் யானையை காப்பாற்ற போனவனே, ஆணையை காப்பாற்ற போன வேகத்தில் வாங்கினார். தொண்டரடி பொடியாழ்வார் சொன்னார், செம்பூலால் உண்டு வாழும் முதலமேல் சீறி வந்தார்னார். அவ்வளவு கோபம். பெரியவாச்சாம்பிள்ள வியாக்கியானம் பண்ணுறார், என்ன இவ்வளோ கோபம் முதல்ல மேலே? என்ன இரணிய கசிப்புவா ராவணனா சண்டை போட போகிறான், சாப்பிட்ற ஜந்து அவ்வளோ கோபம்.